பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு முன்பாக நாம் அவருடைய கற்பனையின்படி நடந்து முடிவென்று நிலைத்திருக்க வேண்டும். இந்த கற்பனைகளை அறிந்து கொள்ள நமக்கு ஒரு உதவி தேவை. யாரு? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு இன்னொரு பேர் ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர்னு சொல்லி அர்த்தம், இல்லைங்களா? சோ நாம அந்த ஆலோசனைப்படி நடக்க, நம்ம ஒவ்வொரு ஆலோசனையும் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு ஆலோசனை கர்த்தர் தேவை. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர், இல்லைங்களா? அப்போ அந்த ஆலோசனை கர்த்தர் நமக்குள்ள இருந்தாதான் நாம் அவருடைய ஆலோசனைப்படி நடக்க முடியும். அப்போ நாம அவருடைய சித்தப்படி நடக்கிறோமா? அப்போ ஆலோசனை கர்த்தருடைய ஆலோசனை பெற்று கர்த்தருடைய ஆலோசனைப்படி நாம் நடக்கிறோமா இல்லையா என்பது நாம் நிதானிக்க வேண்டும் இன்றைக்கு. சோ இன்னைக்கான பைபிள் ஸ்டடி இதுதான். வாசிக்கலாம். முதல்ல நீதிமொழிகள் 8:16 வாசிக்கலாம். ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையது. ஆமென். ஆமீன். ஆலோசனை யாருடையதான்? கர்த்தருடையது. அதான் ஆண்டவர் சொல்றார், ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையதுன்னு சொல்றாரு ஆண்டவர், இல்லையா? அப்போ நமக்கு ஆலோசனை தேவைப்படுது. அப்போ நாம சுயமா எதுவும் சிந்தித்து செயல்பட முடியாது. உலகத்தில் வாழ்கிற மக்கள், தேவனை அறியாத மக்கள், அவங்க சுயமா சிந்தித்து அவங்க பாதையில நடக்கிறாங்க. ஆனா நாம இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஆலோசனை தேவை. அது கர்த்தருடைய ஆலோசனைப்படிதான் இருக்கணும். அப்போ யாருடைய ஆலோசனை தேவை? கர்த்தருடைய ஆலோசனை. அப்போ ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையது, என்னுடையன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, இல்லையா? அப்போ அந்த ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிற, ஆலோசனை கொடுக்கிற ஒரு நபர் தேவை. அவன் நம்மோடு இருக்கணும். அப்போதான் அந்த ஆலோசனைப்படி நடக்க முடியும், இல்லைங்களா? கவுன்சிலிங் தேவை. அப்ப நமக்கு ஒரு கவுன்சிலர் தேவை, இல்லையா? வாசிக்கலாம். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஆமேன். ஆமீன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறப்பதற்கு முன்பாக, மனுஷ குமாரனாக அவர் இந்த பூமிக்கு தோன்றதுக்கு முன்பாக, ஒரு 500 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டுதான் ஏசாயா மூலம் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி தான் இயேசுடைய பிறப்பை குறித்து சொல்லப்படுது. அநேக இடங்கள்ல ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல வாசிக்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து குமாரனாக வெளிப்பட போகிறார் என்பதை ஏசாயா நன்றாக சொல்றார். அவர் எப்படிப்பட்டவரா இருப்பாராம்? கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கும். அவர் நாமம் எப்படிப்பட்டது? அதிசயமானவர். அவர் அதிசயமானவராம். அவருக்கு இன்னொரு பேர் ஆலோசனை கர்த்தர். அப்போ ஆலோசனை தருகிற தேவன் இயேசு கிறிஸ்து. அவருடைய பேர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அப்போ அந்த ஆலோசனை கர்த்தர் தான் கவுன்சிலர் சொல்லி பேர், இல்லைங்களா? கவுன்சிலர். அப்ப கவுன்சிலிங் கொடுப்பது, நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுப்பது ஆவியானவர் தான். சோ அந்த கவுன்சிலர் யாரு? இயேசு கிறிஸ்து தான் ஆவியானவராக இன்னைக்கு நமக்குள்ள வசிக்கிறார். இது குறித்து இயேசு கிறிஸ்துவை வாக்குத்தத்தம் பண்றார், இல்லைங்களா? அந்த கவுன்சிலர் யாரு? வாசிக்கலாம். யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமீன். இயேசு கிறிஸ்து நேரடியாக சொல்கிற வார்த்தை இது. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கும், இன்றைக்கு மாத்திரமல்ல, எப்பொழுதுமே என்றென்றைக்கு உங்களோட கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அந்த தேற்றரவாளன் தான், அவர் தான் கம்ஃபர்டர். அதுக்கு பேர் கம்ஃபர்டர், இல்லைங்களா? அந்த கம்ஃபர்டர் தான் கவுன்சிலர் நமக்குள்ள இருக்க போறாரு அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து முன்னதாகவே அவர் வாக்குத்தத்தம் பண்ணார். அந்த வாக்குத்தத்தை பெறும்படி நீங்க எருசலேம்ல காத்திருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்தாரு கட்டளை. அதே போல அவங்க காத்திருந்தாங்க. 40ஆம் நாள் பெந்தெகோஸ்து நாள் அன்று அன்னைக்கு 120 பேர் மேல் வீட்டாரலை கூடியிருந்தார்கள். வாக்குத்தத்தின்படியே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள், தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள் என்று நம்ம நல்லாவே பாக்குறோம், இல்லைங்களா? அப்போ அந்த தேற்றரவாளன், அந்த கவுன்சிலர், ஆலோசனை கர்த்தர் தான் ஆவியானவராக இன்னைக்கும் நமக்குள்ள வசிக்கிறார். அப்போ நாம் அவருடைய ஆலோசனைப்படி நடக்க வேண்டும் என்றால், அப்ப யாருடைய ஆலோசனை கேட்கணும்? யாருக்கு செவி சாய்க்க வேண்டும்? கர்த்தருக்கு செவி சாய்க்க வேண்டும். அப்ப நம்ம ஒவ்வொரு முடிவும் எடுக்கும் போது இது செய்யலாமா வேணாமா என்று நமக்கு தெரியாது. அப்ப அந்த முடிவை எடுப்பதற்கு முன்பாக நாம் அந்த ஆலோசனை கேட்க வேண்டும். யாரிடத்தில்? மனுஷனிடத்தில் அல்ல, கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும்.
ஏன்னா அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால அவர் நமக்கு அந்த ஆலோசனை தருவார். அவர் தான் வண்டர்ஃபுல் கவுன்சிலர் சொல்லி பார்த்தோம். அவருடைய பேர் வண்டர்ஃபுல் கவுன்சிலர், ஆலோசனை கர்த்தர். நம் ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு ஆலோசனை கர்த்தரா இருக்க போறாரு. இதுல 26 வசனத்தை வாசிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆமென். ஆமீன். என் நாமத்தினாலே, எந்த நாமம்? இயேசு நாமத்துல. இயேசப்பா தான் சொல்றாங்க, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே, அந்த கம்ஃபர்டர், அந்த கவுன்சிலர் தான் என்ன பண்ண போறாராம்? எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. அப்போ நமக்கு ஒரு போதகன் தேவையா? நமக்கு போதிக்கிறது ஒரு ஆளை தேடி போகணுமா? இல்லையா? ஆவியனர் நமக்குள்ள இருந்து போதிப்பாரு. அப்போ உங்களுக்கு போதித்து நமக்கு போதிக்க போறது ஆவியனர் தான். அதே போல நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்வாரு? நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும், அப்ப இயேசு கிறிஸ்து பேசின எல்லா வார்த்தையும் என்ன பண்றாரு? இன்னைக்கு நமக்கு நினைப்பூட்டி கொண்டிருக்கிறார். அது ஒவ்வொன்றையும் நினைப்பூட்டுறாரு இல்லைங்களா? அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம இன்னைக்கு அதிகமா ஆராயறதுனால அவர் நமக்கு நினைப்பூட்டுகிறது யாரு? அந்த ஆவியானவர். அவர் தான் கவுன்சிலர், அவர் தான் கம்ஃபர்ட்னு சொல்லி பார்த்தோம். வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். ஆமீன். அந்த சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, அந்த தேற்றரவாளன், அந்த கம்ஃபர்டர், அந்த கவுன்சிலர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வரும்போது என்ன பண்ண போறாரு? அவர் சும்மா இருக்க போறல, சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்புறம் நம்மளை நடத்துவது ஒரு மனிதன் அல்ல, சத்திய ஆவியாக தேற்றரவாளனை நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார் இல்லையா? அவருடைய வார்த்தையினாலே நம்ம ஒவ்வொரு நாள் நடத்துவது யாரு? அவர் தான். நமக்கு ஆலோசனை கொடுப்பதும் அவர் தான். அப்ப என்னென்ன செய்யணும், எங்கு போகணும், போகக்கூடாது, என்ன நடக்க போறதுன்னு சொல்லி எல்லாவற்றையும் அறிவிக்கிறது அவர் தான். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உனக்கு அறிவிப்பார். அப்போ வரப்போகிற காரியம் என்றால் முன்னே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரு 10 வருஷம் முன்பாக நடக்க போற காரியத்தை தீர்க்கதரிசனமாக வெளிப்படுத்துறதே ஒரு மனிதன் அல்ல, ஆவியானவரே சபைக்கு வெளிப்படுத்துகிறார். நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில அவர் வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அப்ப அந்த சத்திய ஆவியானவர், அந்த தேற்றரவாளன், அந்த கம்ஃபர்டர் அண்ட் கவுன்சிலர், அவர் நமக்குள்ள இருக்கும்போது வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பேன்னு சொன்னாரு. இன்றைக்கும் அறிவிக்கிறார், சபைக்கும் அறிவிக்கிறார். அந்த ரகசியங்களை எல்லாருமே அறிந்து கொள்வதில்லை. அப்ப இயேசு கிறிஸ்துடைய வருகை அந்த எந்த காலகட்டத்துல எக்ஸாக்டா நடக்க போகுது, எந்த வருட காலகட்டத்துல, எந்த மாதத்துல நடக்க போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு உலகம் அறியாம இருக்குது. அவர் ரகசியமா வராருப்பா, நான் எதுக்காக அதை ஆராயணும் அப்படின்னு சொல்லி பிளைண்டா ஒரு தாட்ல இருக்காங்க. ஆனா வேதாகமத்து உள்ளேயே எந்த மாதத்துல வரப்போகிறாரு, எந்த காலகட்டத்துல அவர் வரப்போறான்னு சொல்லி அந்த ரகசியம் வேதாகமத்திலேயே இருக்குது. அதை அறிந்து கொள்வதற்கு நாம் தாம் அதை ஆராய வேணும். அந்த உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான். அப்ப சபைக்கு இன்றைக்கு நாம இந்த 3 வருஷமாக இதை அறிந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக ஆவியானவர் சபைக்கு வெளிப்படுத்தி இந்த ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி அந்த கிருபை கொடுத்தாரு. நாமும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டா வரோம் இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் நம்ம ப்ரிப்பேரா இருக்கிறோம். ஏசப்பா வருவாரா, இந்த வருஷம் வருவாரா, இந்த அடையாளம் நடக்கும்போது, வேதத்துல குறிக்கப்பட்டிருக்கிற அந்த தீர்க்கதரிசனம் நடந்து முடியும் போது ஏசப்பா வருவார்னு நல்லாவே நமக்கு புரிந்திருக்குது, அறிந்திருக்கிறோம். அதனால நாமும் காத்து இருக்கிறோம். ஆனா உலகம் அதை எதிர்பார்க்காது. உலகம் என்ன எதிர்பார்க்குது? ஒரு 2050ஆம் வருஷத்துல நான் இதெல்லாம் செய்யலாம்ப்பா. ஒரு 50 வருஷம் தாண்டி அவங்களோட எண்ணம் எல்லாம் போயிடுச்சு. நாளைக்கு நடப்பதே தெரியாது இல்லையா? ஆனா 2050ஆம் வருஷத்துல இது நடக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு திட்டங்கள் போடுறதா இந்த உலகம் இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து வரப்போகிற காலகட்டத்தில் முடிவுல தான் இருக்கிறோம். அது 2-3 வருஷமாக இருக்கலாம். முடிந்தால் ஒரு 2027ஆம் வருஷத்துக்குள்ள வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதற்கான காலகட்டத்தில் நம்ம படிப்பு பார்த்தோம். அவர் வரப்போற மாதம் திஸ்ரி மாதம், ஏத்தான் மாதம் சொல்லி வேதாகமத்தில் இருக்கிறது. அந்த 7ஆம் மாசத்துல இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு எழுதப்பட்டதால் நிறைவேற போகிறது. அப்போ நாம அதை அறிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி தேவை. அந்த உதவி செய்கிற தேவன் ஆவியானவராக நமக்குள் இருக்கிறதுனால்தான் நாம் அதை அறிந்து கொள்ள முடிகிறது இல்லைங்களா? வாசிக்கலாம். சங்கீதம் 32:8 வாசிக்கலாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். ஆமீன். பாருங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்.
தாவீது கர்த்தருடைய சித்தத்தின்படி நடந்த ஒரு மனுஷனா இருந்தான். அவன் ராஜாவா இருந்தாலும் கூட அவன் ஒவ்வொரு காரியம் செய்வதற்கு முன்பாக கர்த்தருடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டுதான் அதை செய்ய ஆரம்பிப்பான். அவன் சுயமா ஏதோ செய்ய போறல. அதாவது ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். என் இடத்துக்கு ஏற்றமானவன் யாரை பார்த்து சொல்றாரு? தாவீதை பார்த்து சொல்கிறார். ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அதனால அவன் சொல்றான், அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். அப்போ நாம ஆலோசனை கர்த்தரை தேடினா அவரும் நமக்கு ஆலோசனை கொடுப்பாரு ஆண்டவர் இல்லையா? அப்ப நாம அவர் தேடினா தான் அந்த ஆலோசனை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நம்ம ஒரு மனுஷனை தேடி போகாம, ஒரு மனுஷனுடைய ஆலோசனை தேடாம முதல்ல செய்ய வேண்டியது கர்த்தருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டு அவரை தேட வேண்டும், அவரை நாட வேண்டும் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப சொல்றாரு ஆண்டவர், உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப தாவீதுக்கு மாத்திரம் சொல்லல, நமக்கு சொல்றார். அவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் இல்லைங்களா? அப்ப நம்முடைய கடமை என்ன? நாம் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு, அந்த ஆலோசனை பெற்றுக்கொள்வதற்கு அந்த ஆலோசனையை நாம் தேட வேண்டும். அப்ப அந்த ஆலோசனை கர்த்தரை தேடினாதான், அவரை பெற்றுக்கொண்டாதான் அந்த ஆலோசனைப்படி நம்ம நடக்க முடியும். அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாருன்னா நாம எப்படி இருப்போமா? வாசிக்கலாம். 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமென். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அப்போ அந்த அபிஷேகம் நமக்குள் நிலைத்திருந்தால் ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியதே இல்லை. எனக்கு ஒரு போதகர் வேணும், எனக்கு பாஸ்டர் வேணும்னு சொல்லி ஒரு பட்டத்தை சொல்லி நீங்க தேடுறாங்க. ஏன்னா பாஸ்டர் என்று கூப்பிடக்கூடாது, ரபி என்று அழைக்கப்படாதுன்னு சொல்லி வேதகமே எச்சரிக்கிறது இல்லையா? அப்ப நமக்கு போதகர், நல்ல போதகர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆனா சபையை வழி நடத்துவதற்கு மூப்பர்கள் கண்காணியை வைத்திருக்காங்க. அப்போ ஆவியானவர் அவர்கள் மூலமாக வேதத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துறார். அப்போ அந்த ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு நமக்கு அவர்கள் தேவை. அதனால அவர்கள் வழி நடத்துறதுக்கு ஆண்டவர் சபையில் வைத்திருக்கார். அது கரெக்டா வசனப்படிதான் இருக்குது இல்லைங்களா? ஆனால் நாம இந்த உலகத்தின் மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, எனக்கு போதகர் இருந்தாதான் நான் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் இருக்கிறாங்க இன்னைக்கு. இல்லைன்னா எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு கட்டாயமா எனக்கு போதகர் இருந்தே ஆகணும். அதனால போதகரை தேடுற மனுஷரை தான் இருக்காங்க தவிர, இன்னைக்கு பாஸ்டர்னு சொல்லி கூப்பிட்டு கொண்டு இன்னைக்கு தேடுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து தேடாத மக்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. அப்போ நமது அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் என்ன பண்ணும்? சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடி அவரில் நிலைத்திருப்பீர்கள். அப்ப நாம அவருக்குள்ள நிலைத்திருப்பதற்கு அந்த பரிசுத்தாவின் உதவி தேவை நமக்கு இல்லையா? அப்போ ஹோலி ஸ்பிரிட் ரிசீவ் பண்ணிக்கினா அப்போ அவரே சகலத்தையும் குறித்து வெளிப்படுத்துவார். இதுக்கு முன்பாக வாஸ்தவம் வருங்காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார் இல்லைங்களா? அப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நடக்க போற காரியத்தை வேதாகமத்தின் மூலமாகவே நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் நமக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவார். அப்போ ஆவியினர் நமக்குள்ள இருந்தாதான் அதை அறிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ரா காலங்களிலும் என் உள்ளிருதயங்கள் என்னை உணர்த்தும். ஆமென். தாவீது சொல்றான், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அப்ப தாவீது யாருடைய ஆலோசனை பெற்றுக்கொண்டான்? ஒரு மனுஷனை தேடி அவன் ஆலோசனை தேடி போகல. அவன் ஒவ்வொரு காரியத்தையும் விசாரிக்கும்படி கர்த்தர்கிட்ட தான் வருவாங்க. அப்போ ஆலோசனை யார்கிட்ட தேடுறான்? கர்த்தர்கிட்ட தான் ஆலோசனை கேட்கறான். நான் போகட்டுமா வேணாமா, நான் யுத்தத்துக்கு போகட்டுமா, நான் வெற்றி பெறுவேனா இல்லையான்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் தாவீது விசாரித்தான் ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்சான். அதான் அவன் சொல்றான், எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன், அதனால ரா காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். இப்ப நம்முடைய எண்ணமும் அதே போலதான் இருக்கும். எனக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுப்பாரு, அதன்படியே நான் ஒவ்வொரு காரியத்தை செய்வேன்னு சொல்லி அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். தாவீது அதுக்குதான் ஒவ்வொரு காரியம் செய்யும் போது அவன் வெற்றியா இருந்தது. அவன் யுத்தத்துல வெற்றி பெறதுக்கு காரணம் அவனல்ல, கர்த்தர் ஆலோசனைப்படி அவன் செய்தனாலதான் வெற்றி பெற்றான். ஆனா தாவீதுக்கும் சவுலுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. சவுல் ஆரம்பத்துல அவன் கர்த்தருடைய சித்தப்படிதான் நடக்க ஆரம்பிச்சான். ஆனா போக 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 அவன் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு சுயமா அவன் தேவனுக்கு விரோதமா காரியங்களை செய்து கடைசியில விழுந்து போனான்னு சொல்லி பார்க்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் சவுலை தள்ளி தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான்னு சொல்லி பார்க்க முடியும். அதனால ஆண்டவர் சொல்ல, இவன் என் இடத்துக்கு ஏற்றமானவன் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பார்க்கலாம். தாவீது அவன் எப்படி ஒரு காரியத்தை அவன் விசாரித்தான். ஒரு முக்கியமான விஷயத்த தாவீது செய்ததை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி,
நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமென். ஆமீன். பாருங்க, இன்னைக்கு இருக்கிற அந்த சிரியா பட்டணம், அதுல தலைநகரமா இருக்கிறது தான் அந்த தமாஸ்கஸ் பட்டணம், இல்லைங்களா? அந்த தமாஸ்கஸ் பட்டணத்துல இருக்கிற சிரியர்கள், அந்த அமெரிக்கர்கள், இன்னைக்கு இருக்கிற அந்த சிரியா பட்டணம் இருக்கிறது தான் அமெரிக்கர்கள். இவங்க ஈரான்ல சிரியால இருக்கிற எல்லாருமே இவங்க அமெரிக்கர்கள். இந்த அமெரிக்கர்கள் என்ன பண்றாங்க, அந்த பட்டணத்துக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்க, அவங்க இருக்கிறவங்க எல்லாம் வெட்டி போட்டு விட்டு சிறைப்பிடிச்சு மனைவிகள் பிள்ளைகள் எல்லாரையும் வந்து பிடிச்சுன்னு போயிடுறாங்க. அவங்க ஜிக்லாக் என்ற பட்டணத்துல வந்து பிறகு தாவீதும் அவன படையும் வந்து பார்க்கும்போது அங்க ஒருவரும் இல்லை. தாவீதுடைய 2 மனைவிகளும் பிள்ளைகளும் வந்து பிடிச்சுன்னு போயிடுறாங்க சிறை கைதிகளாக. பிறகு தாவீது என்ன பண்றான், தாவீதுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அவனுக்கு வருது. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தின் மித்தம் மன கிளசியத்தினால் என்ன பண்றாங்க, அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். அப்ப தாவீது ஒரு வார்த்தை சொல்றான். தாவீது தன் தேவன கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொள்றான். இவனாலதான் எனக்கு இவங்களுக்கு இப்படி ஆச்சு, இவனை கல்லறிய வேண்டும் சொல்லி அவங்க நினைக்கும் போது கர்த்தருக்குள்ள தாவீது மறுபடியும் வந்து கர்த்தர் பக்கம் திரும்புறான், மனம் திரும்புறான். சில நேரங்கள்ல தவறு செய்து கர்த்தருக்கு பிரியம் இல்லாம நடக்கும்போது கர்த்தரை ஒப்பு கொடுத்துறாரு, அது நடக்குது. பிறகு மனம் கசந்து அழுகும்போது கர்த்தர் மறுபடியும் அவங்க இறங்கி வரார். பிறகு தாவீது என்ன பண்றான், அவன் அழுறான். பாருங்க, அவன் அழுது என்ன பண்றான், அவன் அழுது ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபிக்கும் போது பிறகு ஆண்டவர் வந்து பதில் கூறு. அதான் சொல்ல, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திரும்பிக்கொள். அப்போ அவன் வந்து அங்க பார்க்கும்போது அவன் மனைவி பிள்ளைகள் 2 மனைவி பிடிச்சுன்னு போயிடுறாங்க, பிள்ளைகள் அநேக பேர் வந்து பிடிச்சுன்னு போயிடுறாங்க. அதனால அவன் உடனே வந்து பின்தொடரவே இல்லை. முதல்ல அவன் என்ன செய்யறான், அழுது ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறான். அழுது பிறகு அனஸ்தாபப்படும்போதுதான் பிறகு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், விசாரிக்கிறான். அவன் கேட்கிறான், நான் பின்தொடரணுமா? அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, அதை நீ பிடித்து சகலத்தின் திரும்பிக்கொள். அப்படி சொல்லும் போது பிறகுதான் அவன் வந்து என்ன பண்றான், அங்க போறான், அங்க தேடி. பிறகு 18ஆம் வசனத்துல வாசிங்க. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். ஆமென். பாருங்க, அவன் பின்தொடர் ஆண்டவருடைய வார்த்தை வந்தவுடனே ஆலோசனை, அதாவது கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு நான் போகட்டுமா வேண்டாமான்னு சொன்ன பிறகுதான் கர்த்தர் போ, அதை நீ பிடித்துக் கொள்வேன்னு சொல்லும் போதுதான் பிறகு போறான். அதே போல அவங்கள போய் அவங்கள அடிச்சு அவங்களை எல்லாருமே வந்து கொன்று போட்டு அந்த அமெரிக்கர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் என்ன பண்றான், தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். பிறகு அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் சிறிதிலும் பெரிதிலும் குமாரத்தி ஒன்றும் குறைப்படாம எல்லாவற்றையும் தாவீது என்ன பண்ணா, திருப்பி கொண்டான்னு இருக்குது. அப்ப கர்த்தருடைய ஆலோசனை பெற்று அதை செய்யும் போது அவன் வெற்றி பெறுகிறான். எப்போ கர்த்தருடைய ஆலோசனைக்கு எதிராக செய்கிறாரோ அப்போ தோல்வி அடைகிறார்கள். இது தாவீது மாத்திரமல்ல, ராஜாக்கள் அத்தனை பேரும் அவ்வளவுதான். என்னைக்கு அவங்க வந்து கர்த்தருடைய ஆலோசனை படி நடக்காம அவங்க சுயமா செயல்படுறாங்க, அன்னைக்கு ராஜாக்கள் தோல்வி அடைகிறாங்க, எதிரி கையில மாட்டுறாங்க. அப்ப கர்த்தருடைய சித்தன்படி நடக்கும் போதுதான் அந்த வெற்றியை அவங்க கொள்கிறார்கள் பார்க்க முடியும். அப்போ தாவீது ஒவ்வொரு காரியம் செய்யும் போது கூட அவன் கர்த்தர் அதனால என்ன பண்றான், ஆலோசனை கேட்கிறான். ஆண்டவர், நான் செய்யட்டுமா வேணாமா, நான் யுத்தத்துக்கு போகட்டுமா வேணாமா? இங்க பாத்தீங்கன்னா அதான் நடக்குது இல்லையா? அப்ப அந்த மனைவிகளை மீட்டுக் கொள்ளும்படி அவன் அழுது ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கேட்டு ஆலோசனை பெற்ற பிறகுதான் அவன் போய் திருப்பி கொள்கிறான்னு சொல்லி பார்க்க முடியுது. வாசிக்கலாம், நீதிமொழிகள் 11:14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆமே, ஏசப்பா சொன்னாரு ஆரம்பத்துல 8:14 வாசம் இல்லையா, ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையது. அப்போ ஆலோசனை இல்லைன்னா என்ன நடக்குமா, ஜனங்கள் விழுந்து போவார்கள். அதனால ஆலோசனை கர்த்தர் நமக்கு தேவை. அவருடைய ஆலோசனை நமக்கு மிக மிக அவசியம். உலகத்துக்கு வேணா வந்து தேவைப்படாது, ஆனா நமக்கு கர்த்தருடைய ஆலோசனை தேவை. அப்ப ஆலோசனை இல்லாத இடத்துல என்ன நடக்குமா, ஜனங்கள் விழுந்து போவார்கள். அதனாலதான் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அவர்கள் தீர்க்கதரிசிகள் மூலமாக பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் கர்த்தர் முன்னமே வந்து தீர்க்கதரிசி மூலமாக எச்சரித்து பிறகுதான் அந்த காரியத்தை செய்வார். அப்போ அந்த ஆலோசனை கொடுத்து அவங்களை எச்சரிப்பதும் கண்டிப்பதும் இல்ல நன்மை செய்வதோ, எந்த காரியம் செய்வதற்கு முன்பாக கர்த்தர் அந்த தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி எச்சரித்து ஒரு காரியத்தை சொன்ன பிறகுதான் அவர் செய்வார். அப்போ அந்த ஆலோசனை வந்து ஒரு தேசத்துக்கு இல்லாம போயிடுச்சுனாக்கா அந்த பட்டணமும் விழுந்து போகும். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள்.
அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் சொல்லி வசனம் இருக்குது. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 15:22 வாசிக்கலாம். ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போகும். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். ஆமென். பாருங்க, ஆலோசனை இல்லாமையினால் என்ன நடக்குமா? எண்ணங்கள் சித்தியாமற் போகும். அப்போ ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் வரும் இல்லையா, ஆலோசனை இல்லைன்னாக்கா. அதனால ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். இப்ப கவுன்சிலிங்ன்றது இன்னைக்கு உலக பிரகார மனுஷன் கூட செய்யறாங்க இல்லைங்களா. ஒரு திட்டத்தை செய்வதற்கு முன்னாக ஒரு கவுன்சிலிங் பண்றாங்க. இதெல்லாம் செய்யலாமா, ஒரு 5-6 பேர் சேர்ந்து கூடி ஒரு ஆலோசனை பண்ணி பிறகுதான் ஒரு காரியத்தை திட்டத்தை நிறைவேற்றுறாங்க. உலக பிரகார மனுஷன் செய்யும் போது, கர்த்தருக்குள்ள நம்ம ஒரு காரியத்தை செய்யும் போது நமக்கு ஆலோசனை தேவை. ஒரு சபையை குறித்தாவது இல்ல சபைக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டுமானால் அதனாலதான் என்ன பண்றாங்க, சகோதரர்களோட ஆலோசனை பண்றாங்க இல்லைங்களா. இது கர்த்தருக்கு பிடிக்குமான காரியமா, இது கர்த்தர் சித்தப்படி செஞ்சா நலமா இருக்குமா அப்படின்னு சொல்லி மூப்பர்களோ இல்ல சபை வழி நடத்துறவங்க என்ன பண்றாங்க, ஆலோசனை பண்றாங்க இல்லையா. இது ஆவியானருக்கு பிரியமா இருக்குமா, இது செய்யலாமா வேணாம்னு சொல்லி முன்னமே கர்த்தருடைய ஆலோசனை பெற்றுதான் ஒரு காரியத்தை செய்யறாங்க சபைக்கு கூட. அப்போ ஆலோசனை என்பது அவசியம் சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம் பிரசங்கி 4:13 வாசிக்கலாம். இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. ஆமென். பாருங்க, இனி ஆலோசனை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை விட, ஒரு ராஜா ஒரு தேசத்துக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் அவன் சுயமா எதுவுமே செய்ய முடியாது. அவங்க என்ன பண்ணுவான், ராஜா ஒரு ஆலோசனை எல்லாம் கூடி கலந்து ஆலோசித்துதான் பிறகு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவான். அப்போ அவங்க ஆலோசனை அந்த ஒரு முடிவு எடுப்பதற்கு, ஒரு தேசத்துக்கு நன்மை செய்வதற்கு முன்பாக ஒரு கவுன்சிலிங் பண்ணிதான் அவன் எந்த ஒரு முடிவை எடுப்பான் ராஜா இல்லையா. ஆனா அந்த ஆலோசனையை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ராஜாக்கள். ஆனா ஞானமா நடந்த ராஜாக்களும் உண்டு இல்லைங்களா. ஆனா இனி ஆலோசனையே கேளாத கிழவன் இல்ல ராஜாவுமா இருக்கிறவன் அவனை விட எது பெட்டரா, ஏழையும் ஞானியமாக இளைஞனே வாசி. அப்ப தேவனுடைய ஞானத்தின்படி செயல்படுகிற ஒரு ஏழை ஞானியே பெட்டரு, இந்த ஆலோசனை கேட்காத ஒரு ராஜாவை விட அவனே பெட்டர்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா. ஆனா இன்னைக்கு தேசங்கள் விழுந்து போகுது. ஏன்னா இப்படிப்பட்ட ஆலோசனையை வந்து சரியான முறையில தேசத்துக்கு அந்த நன்மை செய்யாதபடிக்கு ஆலோசனையை கேட்க மாட்டேன்னு சொல்லி கடினப்படுத்துகிற ராஜாக்களும் உண்டு. ஆனா அவனை விட யாரு வாசியம், ஏழையும் ஞானியும் ஆகிய இளைஞனே வாசின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 12:15. மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ நாணமுள்ளவன். மதியினுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும். த வே ஆஃப் அ ஃபுல், அவனுடைய வழிகள் எப்படி இருக்குமா, ஒரு மூணுடைய வழி அவனுடைய பார்வைக்கு அதுக்கு சரியா தெரியும், இது சரின்னு அவனுடைய பார்வைக்கு தெரியும். ஆனா ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். அப்ப யார் ஞானம் உள்ளவன்? கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் தான் அவன் ஞானம் உள்ளவன், ஞானவனா நடந்து கொள்ள முடியும். ஆனா தன் பார்வைக்கு ஞானின்னு சொல்லி இது சரின்னு சொல்லி நடக்கிறவன் அவன் மூடனா இருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா கர்த்தருடைய ஆலோசனைப்படி செவி கொடுத்து செஞ்சானாங்க அவன் தான் ஞானம் உள்ளவனா. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்துல 20-21. உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். ஆமென். உன் அந்திய காலத்திலே நீ ஞானமுள்ளவனா இருக்கும்படி என்ன பண்ணமா, ஆலோசனை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். எப்படிப்பட்ட ஆலோசனை? மனுஷனுடைய ஆலோசனையும் புத்திமதி அல்ல, ஆனா சொல்ல நானே புத்தின்னு சொல்றாரு இல்லையா. அப்ப கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு அவர் புத்திமதியில ஏற்றுக்கொள். அப்ப மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமா இருக்கும். ஒரு மனுஷனுடைய இருதயத்துல அவனுடைய எண்ணங்கள் 1-2 இருக்க போறல, அநேக ஆலோசனைகள் இருக்கும், உள்ளத்துல தங்கி இருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய யோசனையும் நிலை நிற்கும். அப்ப எது நிலை நிற்க போகுது? கர்த்தருடைய ஆலோசனை சொல்லி இருக்குது இல்லையா. ஒரு மனுஷனுக்குள்ள அநேக எண்ணங்கள் தங்கி இருக்கும், அவனோட ஆலோசனைகள் அதிகமா இருக்கும், ஏன்னா அவனுடைய எண்ணப்படிதான் இருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய யோசனை எப்படி இருக்குதா, அது என்றென்றைக்கு நிலை நிற்கும். அதனால நம்ம ஆலோசனை கர்த்தருடைய ஆலோசனை படிதான் நடக்க வேண்டும் சொல்லி பாக்குறோம். அடுத்தது வாசிக்கலாம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 10-12. தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆமென்.
பவுல் சொல்றாரு, தமக்குள்ளே தீர்மானித்திருந்த, முன்னமே தீர்மானம் பண்ணியிருந்த ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். இந்த தேவ ரகசியம் என்பது எல்லாரும் அறிந்து கொள்ளுகிற விஷயமே அல்ல. அப்போ அந்த வசனத்தை கை கொண்டு நடக்கிறவன், ரகசியம் என்பது அதுக்கு பேர் சீக்ரெட் இல்லையா? அது எல்லாருமே அறிந்து கொள்வதற்கு பேர் சீக்ரெட்னு சொல்ல முடியாது. சிலர் மாத்திரமே அறிந்து கொள்வதற்கு பேர் தான் சீக்ரெட், ரகசியம் சொல்ல முடியும். அப்போ கர்த்தர் யாருக்கு இந்த ரகசியத்தை அறிவிக்கிறார்? அவருக்கு பயந்தவர்கள் தான் ரகசியத்தை அறிவிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அப்போ கர்த்தருடைய ரகசியத்தை அறிந்து கொள்ளதான் இன்னைக்கு விழித்திருக்கிறாங்களே இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து வருவார் காலகட்டத்தை அறிந்து கொள்ள விரும்பினவர்கள் வேதத்தை ஆராயறாங்க. அப்போ யாருடைய உதவி தேடுறாங்க? கர்த்தருடைய உதவி தேடி பரிசுத்த ஆவியுடைய உதவியோட அறிந்து கொள்வதற்கு அந்த ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்துறார் நமக்கு. அப்ப பவுல் சொல்றார், தனக்குள்ள தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக, யாருடைய ஆலோசனை தக்கதாக? அவருடைய சித்தத்தின் ஆலோசனை தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி நாங்களும் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டது எவ்வளவு பேர் இருக்க போறாங்க? அநேகரா இருக்க போறது இல்லையா? அப்ப அந்த ரகசியத்தை அறிந்தவன் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பான். பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். முன்கரிக்கப்பட்ட நாங்கள் கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். கிறிஸ்துக்குள்ள நாம அவருடைய சுதந்திரா இருக்கிறோமா? இருந்தால் அந்த ரகசியத்தை அறிந்திருப்போம், அறிந்து கொண்டு நாம் காத்திருப்போம் சொல்லி பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து வருகை உண்டு. அந்த வருகை நான் வசனப்படி கடைபிடிச்சு கடைசி வரைக்கும் நான் நிலைத்திருக்கும் சொல்லி அவன் யோசிப்பான். ஏன்னா கர்த்தர் ஆலோசனை கொடுக்கும் போது அதை ஏற்றுக்கொண்டவன் இயேசு வருவாரு. அதுக்கு முன் நான் என்ன செய்வேன்? என்னுடைய கடமை என்ன? நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது? நான் விழித்திருந்து காத்திருப்பது எப்படி? புத்தி உள்ள 5 கன்னிகை போல நான் விழித்திருக்க வேண்டும் சொல்லி அவன் தயாரா இருப்பான். வாசிக்கலாம். அடுத்தது, இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஒரு ஆலோசனை ஒரு பணக்காரனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. வாசிக்கலாம். மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல 16, 17. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ஆமென். ஆமென். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு பணக்கார ஒரு வாலிபன் அவன் கேக்குறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும்? அவன் கேட்ட கேள்வி நல்ல ஒரு கேள்விதான். நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இது நமக்குள்ள இருக்க வேணும் ஒரு நல்ல கேள்விதான். கேட்கிறான், நல்ல போதகரே, நான் என்ன செய்யணும்? நித்திய ஜீவன் அடையணும், நான் அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேள்வி எழுப்படான். அதுக்கு ஏசப்பா சொல்றாரு, நீ என்ன நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கை கொள். அப்போ அப்போ நித்திய ஜீவன் அடைவதற்கு ஒன்னேதான் செய்யணுமா? ஆனா ஒரு பதில் கொடுக்குறாரு, கற்பனைகளை கை கொள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவன் சொல்றான், நான் சின்ன வயசுல இருந்தே சிறு வயது முதற்கொண்டு இதெல்லாம் செய்யறேன். அதுக்கு அவன் கேட்கறான், இதெல்லாம் என்னன்னு கேட்கறான் முதல்ல. அதுக்கு ஆண்டவரும் பதில், கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, களவு செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத, தகப்பனும் தாயும் கனம் பண்ணு, அதே போல நீ உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறஇடத்துல அன்பு கூறவன். இதெல்லாம் சொன்ன பிறகு அந்த வாலிபனும் சொல்றான், இவைகளெல்லாம் நான் சிறு வயது முதற்கொண்டே கை கொண்டு இருக்கிறேன். அப்ப வேற என்ன என்கிட்ட குறை இருக்குது அப்படின்ற இன்னொரு கேள்வி எழுப்புறான். அப்போ அதுக்கு ஏசப்பா ஒரே ஒரு பதில் சொல்றாரு. பாருங்க, 21ஆம் வசனம் வாசிங்க. 21. அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ஆமென். அதுக்கு ஏசப்பா சொல்றாரு, நீ பூர்ண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானங்களை விற்று தரித்திரருக்கு கொடு. அப்போது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்ன பண்ணும்? என்னை பின்பற்றி வா. ஒரு நல்ல ஆலோசனையை கர்த்தர் கொடுக்குறாரு. யாருக்கு? அந்த வாலிபனுக்கு. அவனே கேட்கிறான், என்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குதா? வேற என்ன குறை இருக்குதா? எல்லாமே கடைபிடிச்சனே அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு குறை இருக்குது. அதெல்லாம் ஏசப்பா சுட்டி காட்டுறார். நீ பூர்ண சர்க்குணா இருக்க விரும்பினால் என்ன பண்ணமா?
உனக்கு உண்டாங்களை விற்று தரித்திற்கு கொடு. அப்ப ஒரு மனுஷன் பணக்காரனா இருக்கிறது நல்லதல்ல. ஏன்னா பணக்காரன் தேவனுடைய பிரவேசிப்பதை பார்க்கிலும், அதாவது ஒட்டகமானது ஊசியின் காதல் நுழைவது எளிதா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அதனாலதான் பணக்காரன்ட்ட அதிகம் பணம் இருந்தா அவன் பொக்கிஷம் எங்கேயோ அங்க இருதயம் இருக்கும். அதனால பணம் அதிகமா இருக்கிறது நல்லது இல்ல. இன்னைக்கு பணக்காரன் வந்து இருதயம் எங்க இருக்கும்? ஒரு பணக்காரங்கிட்ட கோடிக்கணக்கான பணம் உள்ளவங்கிட்ட போயிட்டு சத்தியம் சொன்னா கேட்பானா? கண்டிப்பா கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அவனுடைய விசுவாசம், அவனுக்கு தேவனா இருப்பது அந்த பணம் தான். அதனாலதான் பணக்காரனுக்கு அதுக்கு சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஏழை கொடு, என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லும் போது அந்த வாலிபனுக்கு என்ன ஆயிடுச்சு? மிகுந்த ஆஸ்திலாம் இருந்தான். இவ்வளவு ஆஸ்தி இருக்குதே, இதெல்லாம் நான் விட்டுட்டு நான் எப்படி வந்து அதை கொடுத்துட்டு வருவேன் அப்படின்ற ஒரு व्यசனம் வந்துடுச்சு. இந்த வார்த்தை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தனாய் போய்விட்டான். இன்னைக்கே அவ்வளவுதான். சத்தியத்தை கைக்கொள் அப்படின்னு சொல்லும் போது கூட இன்னைக்கு அநேகருக்குள்ள துக்கம் வருது. இன்னைக்கு இவ்வளவு கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, இதுதான் விட்டுட்டு நான் இயேசு பின்பற்ற வேண்டுமா அப்படின்ற கேள்வி அநேகர்ல இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்குது பண ஆசை. அதான் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அதனால இயேசுக்கு குறைய சொல்லும் போது அவருக்கு ஆலோசனையும் கொடுக்குறாரு ஆண்டவர் அந்த வாலிபனுக்கு. இதை விட்டுட்டு என்னை பின்தொற்று தொடர்ந்து வான்னு சொல்லும் போது அது கேட்க மனதில்லாம துக்கம் அடைந்து அவன் போய் விடுகிறான். ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தாரு. அந்த ஆலோசனை அவன் ஏற்றுக்கொள்ள மனதில்லாம போய்விட்டான்னு சொல்லி பாக்குறோம். இன்னைக்கு உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா உலகெங்கும் இன்னைக்கு என்ன பண்றாங்க? கிறிஸ்துமஸ் அப்படின்ற ஒரு கொண்டாட்டம் செய்யறாங்க. ஆனா உண்மையிலே டிசம்பர் 25 அது கிறிஸ்துமஸ் கிடையாது. அது இயேசு கிறிஸ்து பிறந்த நாளே கிடையாது. இது வேதத்துல வந்து எங்குமே பதிக்கப்படவில்லை. ஆனா இது தவறு, இது பொய் என்று நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா உலகம் கொண்டாடுகிறது. இது ஒரு பாரம்பரியமான காரியமாக இயேசு கிறிஸ்து பிறந்தது டிசம்பர் 25 சொல்லி இன்னைக்கு உலகம் கொண்டாடுறது மாத்திரமல்ல, இது வந்து ஒரு வருஷம் ஒரு பாரம்பரிய வந்து ஒரு ஃபெஸ்டிவலா கொண்டாடுறாங்க இல்லையா? இது வேதத்தின்படி சரியானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தவறு. ஏன்னா இது இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் என்று சொல்லி இன்னைக்கு உலகம் கொண்டாடுறது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு தான் பிறந்த நாளை கொண்டாடுவாங்க. ஆனா தேவனுக்கு பிறந்த நாளை கொண்டாடுறது சரியா? கண்டிப்பா தவறு இல்லையா? கொண்டாடுறது மாத்திரமல்ல, ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பிள்ளையா இருக்கிற நாம இதை நம்மளா தெரிஞ்சிருக்கோம். உண்மையிலே இது தவறு, இது வேதப்படி தவறு என்று அறிந்த நாம ஒருவன் வாழ்த்து சொல்லும் போது நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்? ஓ பரவாயில்ல, என்னுடைய சொந்த பந்தம் தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது நாம அதுக்கு எப்படி ரியாக்ஷன் பண்றோம்? ஆனா வசனப்படி நாம வந்து கீழ்படுகிறோமா? கர்த்தர் வந்து நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. நம்ம வாழ்த்து சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா நம்ம வாழ்த்து சொன்னா என்ன நடக்கும்? கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? கண்டிப்பா இல்ல. வாசிக்கலாம் 2 யோவான் 1:10-11. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவன் ஆகிறான். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால், இந்த சத்தியத்தை கொண்டு வர இந்த உபதேசத்தை கொண்டு வராம அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்து சொல்லாமலும் இருங்கள். அப்போ இந்த சத்தியத்தை கீழ்ப்படியாத ஒருத்தன் இன்னைக்கு வந்து ஏசப்பாக்கு நம்ம சொல்றோம் இல்ல டிசம்பர் 25 ஏசப்பா பிறக்கல, அது பொய், வசனப்படி தவறுன்னு சொல்லும் போது அது கேட்க மனதில்லைன்னா என்ன பண்ணுமா? அவங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்து சொல்லாமலும் இருங்கள். அவன் சொல்லுவான் ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லுவான். ஆனா நாம அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா? அவனுக்கு வாழ்த்து சொல்லக்கூடாது. அப்போ அவனுக்கு வாழ்த்து சொன்னா என்ன நடக்குமா? சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவனா இருக்கிறான். அவன் கிறிஸ்துமஸ் சொல்லிட்டான், நானும் சொல்றேன் அப்படின்னு பதிலுக்கு சொல்லி சொன்னா நாம என்ன நடக்குது? வசனம் என்ன சொல்லுது? அவனை வாழ்த்து சொல்லுகிறவனும் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவனா இருக்கணும். அதனால நாம சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு தான் அவன் கொண்டாடுவாங்க பிறந்த நாள். ஆனா தேவாதி தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தவர், அவர் ஆதியும் அந்தமா இருக்கிறார் இல்லையா? சாவாமை உள்ளவர் அவர் இல்லைங்களா? ஒரு சேரக்கூட வழியில் வாசம் செய்யறார். அவருக்கு ஒரு பிறந்த நாளை கொண்டாடுறது சரியான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அருவருப்பான காரியத்தை இன்னைக்கு உலகம் செய்கிறது இல்லையா? அப்ப நாம அந்த வார்த்தையில சொல்லக்கூடாது. ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லி இல்ல மேரி கிறிஸ்துமஸ் சொல்லி இதெல்லாம் சொல்லக்கூடாது. சொன்னால் நமக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் ஆயிடுது. அவனை வாழ்த்து சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கு பங்குள்ளவனா மாறான். அப்போ ஆலோசனை கர்த்தர் இது செய்யக்கூடாதுன்னு சொல்லும் போது நாம என்ன பண்ணோம்? அதுபடி நடக்க வேண்டும். பரவாயில்ல, என் சொந்த நண்பனான இருந்தாலும் சரி, இல்ல என்ன கூட பிறந்த சகோதரியா இருந்தாலும் சரி,
இல்ல என் சொந்த தாயும் தகப்பனும் இருந்தாலும் சரி, நான் வசனப்படியே நடப்பேன், நான் வாழ்த்த சொல்ல மாட்டேன்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். வாசிக்கலாம் 2 ராஜாக்கள்ல 5ஆம் அதிகாரத்துல 9-14. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின் படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஆமென். ஆமீன். சீரிய படைத்தலைவன், அவனோட பேர் நாமான். அவன் எப்படிப்பட்டவன்? தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் எலிசா வாசப்படி நிற்கிறான். இதற்காக, ஏன்னா இவனுக்கு குஷ்டரோகி இருந்தது. குஷ்டரோகி இருக்கிறதுனால சிரியால இருக்கிற இந்த நாகமான் என்ன பண்றான், இந்த ஒரு சிறு பெண்ணை பிடிச்சுன்னு போயிடுறான். அடிமையாக அந்த சிறு பெண்ணை பிடித்து கொண்டு மனைவிக்கு வேலை செய்யும்படி பிடிச்சுன்னு போய் வச்சிடறான். இவனுக்கு குஷ்டரோகம் இருக்கிறதுனால அந்த சிறு பெண் ஒரு ஆலோசனை சொல்றான். அது இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவரை போய் சந்திச்சா நலமா இருக்குன்னு சொல்லி. அதை கேட்டு அந்த ஆலோசனைப்படி என்ன பண்றான், அவனும் புறப்பட்டு வரான். யாரை தேடி? எலிசாவை தேடி வருகிறான். உள்ள வரல, வாசப்படி நிக்கிறான். அப்படி நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் எலிசாவின் வாசப்படி நின்றான். என்ன, குஷ்டரோகி உள்ள அவன் மனுஷன் உள்ள வரமாட்டான். அவன் வாசப்படி நிற்கும் போது அப்போ எலிசா என்ன பண்றான், அவனுக்கு ஒரு ஆள் அனுப்புறான். நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்போது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவை என்று சொன்னான். அவன் சொன்ன ஆலோசனை பாருங்க. அவன் எதிர்பார்ப்பு என்ன எப்படி இருந்ததுனாக்கா, எலிசா வெளியே கை வைத்து ஜெபித்து அந்த குஷ்டரோகி சுத்தம் பண்ணான்னு அவன் நம்பிக்கை இருந்தது. ஆனா எலிசா ஒரு சாதாரண விஷயம் சொல்றான். என்ன சொல்றான்? நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாயிடுவ, அவ்வளவுதான். அப்படிதான் ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்றான். யாரு? எலிசா. இந்த ஆலோசனை எலிசா தன் சுய விருப்பத்தோட சொல்ல, இவன் கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடக்கிற ஒரு மனுஷன். எலிசா யாரு? ஒரு தீர்க்கதரிசி. அவன் சொந்தமா எதுவுமே செய்ய மாட்டான். ஏன்னா ஒரு தீர்க்கதரிசி சொல்றானா, ஒரு விஷயத்த சொல்றானாக்கா, அது கர்த்தருடைய ஆலோசனைப்படிதான் செய்வான். அது அப்படிதான் சொல்றான். ஆனா நாகமானுக்கு இது அவனுக்கு அது புரியவே இல்லை. அவனுக்குள்ள என்ன நடக்குது? அவனுக்கு கோபம் வருது. அப்ப இன்னைக்கும் கூட கர்த்தர் ஒரு விஷயத்த சொல்லும் போது சில நேரங்கள் சாதாரணமா இருக்கும். ஒரு சில விஷயங்கள் ஏசப்பா ஆலோசனை கொடுக்கும் போது கூட ஒரு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஏன்னா அது கர்த்தருடைய சித்தமா இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணமும் நமக்கு வரக்கூடாது. சில நேரம் கர்த்தர் சில விஷயங்கள் சொல்லும் போது ரொம்ப சிம்பிளா இருக்கும், செய்துதான் முடிக்கணும். அதே போலதான் நாகமானுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து எலிசா மூலமா சொல்லும் போது அவனுக்கு என்ன நடக்குது? நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே நின்று அவன் சொல்றான், தன் தேவனாக கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள்ளே நினைத்திருந்தேன். அவன் வெளியே தொட்டு சுகம் கொடுப்பான் அப்படின்னு, நான் தொட்டுதான் சுகம் கொடுப்பான்னு சொல்லி நான் நினைச்சேன். ஆனா நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமா இருப்பதற்கு இஸ்ரவேலின் தண்ணீரில் எல்லாவற்றையும் விட தமஸ்கு நதியாகிய அப்னாவும் பர்பாவும் நல்லதல்லவோ? நான் அங்கிருந்து இங்க வரணுமான நதியில நான் மூழ்கி ஸ்நானம் பண்றதுக்கு, ஆனா தமஸ்குல நதி இல்லையா? எனக்கு 2 நதி இருக்குது இல்லையா அப்படின்ற ஒரு மேட்டிமை அவனுக்குள்ள இருந்ததை தவிர அவன் கீழ்ப்படிதல இருக்கவில்லை. அவனுக்குள்ள அவன் உக்கிரத்தோட திரும்பி போறான். அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, அவன் ஊழியக்காரனுக்கு அவன் விசுவாசம் இருந்தது. அவன் நல்ல ஒரு வார்த்தை சொல்றான். சமீபத்தில் அவனை நோக்கி, தகப்பனே, இந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உனக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? பாருங்க, அவனுக்குள்ள விசுவாசம் இருந்து. ஆனா தீர்க்கதரிசி எலிசா ஒரு பெரிய காரியத்தை சொன்னிருந்தா அதை நீ செஞ்சிருப்ப இல்லையா? ஆனா ஸ்நானம் பண்ணும் என்று இப்போது சுத்தமாவீர் என்று அவர் உன்னோட சொல்ல போது அது செய்ய வேண்டியது எத்தனை அதிகம்.
என்று அந்த வேலைக்காரனே அவனுக்கு புத்தி சொல்கிறான். சொன்ன பிறகுதான் அவன் வந்து கண் திறக்கப்பட்ட பிறகு என்ன பண்றான், அப்போது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின் படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது என்ன நடக்குது, அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான். அதுக்கு முன்பாக அவனுக்கு அந்த ஞானமே இல்லை. அவன் சுயமா வந்து யோசிக்கிறான், எனக்கு வந்து இந்த தேசத்துக்கு வந்து இந்த சீனா குளத்துல நான் இறங்கி சுத்தமானமா, அந்த தமஸ்கு பட்டணத்திலே வந்து நதி இருக்குதே, நான் ஏன் அங்கிருந்து இங்க வரணும் அப்படின்னு சொல்ற ஒரு மேட்டிமை கோபம் இருந்தது. ஆனா அந்த வேலைக்காரன் சொன்ன போது அவன் கீழ்ப்படி செஞ்சான். செய்த போது உடனே அவன் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறுது. குஷ்டரோகம் வந்து விடுதலை ஆகி சொத்தமாகறான். அப்போ நம்ம கர்த்தரோட ஆலோசனை கொடுக்கும் போது கூட அது வசனப்படி அந்த ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது அதுக்கு நாம் கீழ்ப்படிதான் ஆக வேண்டும். அது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா செய்யும் நம்ம கட்டளை கொடுக்கும்போது கண்டிப்பா நாம் செய்துதான் முடிக்கணும், இல்லைங்களா? அப்ப ஆலோசனை கர்த்தர் எந்த காரியத்தை நமக்கு ஆலோசனை கொடுக்கும் போது கூட அந்த ஆலோசனை நாம் இணங்கிதான் ஆகணும். இதே போல நம்ம புதிய ஏற்பாடுல இயேசப்பா செய்யற ஒரு விஷயத்த பார்க்கலாம். யோவான் 9ஆம் அதிகாரம் 5-7. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஆமென். பாருங்க, ஒரு பிறவி கூடன் இருந்தான். அவன் வந்து பாவத்தை நிமித்தமாகல, தேவன நாமம் மகிமைப்படும்படி அவன் கூடனா இருந்தான். ஆண்டவர் வந்துதான் சுகம் கொடுக்குறாரு. பாருங்க அவர் எப்படி செய்யறாரு. அவர் சொல்றாரு, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று அவர் என்ன பண்றாரு, அவைகளை சொல்லி அவர் தரையில துப்பி உமிழ் நீரினால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை கூடனுடைய கண்களில் மேல் பூசி. ஆனா ஏசப்பா விதவிதமா அற்புதம் செய்யறாரு. நீங்க பார்த்திருப்பீங்க, வசனத்தை வாசித்திருப்பீங்க இல்லைங்களா? ஒரு சில நேரங்களை வந்து ஆண்டவர் தொடாமலே சுகம் கொடுக்குறாரு. உன் விசுவாசன்படி ஆக கடவுது. உதிரை போக்குல ஒரு ஸ்திரீ வந்து ஏசப்பட வந்து ஆடைய தொட்டபடியே சுகமாறா, இல்லைங்களா? அதே போல அவர் வார்த்தையை அனுப்பி சுகம் கொடுக்குறார். ஒரு வார்த்தைன்னு சொல்லும் போதும் கர்த்தாவேன்னு சொல்லி ஒரு மனுஷன் கேட்கிறான். அப்ப நீ விசுவாசன்படி ஆக கடவுள்னு சொல்லும் போதே உடனே சுகமாறான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, தரையில துப்பி உமிழ்நீரை உண்டு பண்ணி ஒரு சேரை உண்டாக்கி அதை சேற்றை எடுத்து என்ன பண்றாரு, கூடின கண்மேல் பூசி. ஆனா சில பேர் யோசிக்கலாம், என்னப்பா இது, கர்த்தர் வந்து ஒரு வார்த்தை சொன்னாலே போலும், அவர் தொட்டாலே போக சுகமாயிடும், இதெல்லாம் செய்யணுமா? ஆனா கர்த்தர் வந்து ஒரு காரியத்தை செய்யறான்னா அவர் சுயமா எதை செய்யுது இல்லையா? ஏன்னா அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் செய்யும்போது பாருங்க, நீ போய் சீலோம் குளத்திலே கழுவு என்றார். இதை செஞ்சுட்டு ஆண்டவர் சொல்றாரு, அந்த குழன் கண்ணுல வந்து ஆண்டவர் அந்த சேற்றை வைத்த உடனே அவன் சுகம் அடையல. பிறகு சொல்றார், நீ போய் சீலோம் குளத்திலே கழுவு என்றார். அவன் சீலோம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் பேரு. அப்படி அவன் போய் கழுவி பார்வையடைந்தனா திரும்பி வரான். அவன் வந்து சென்று அந்த சொன்ன ஆண்டவருடைய கட்டளைப்படியே செய்த பிறகுதான் அந்த பார்வை வருது இல்லையா? அப்ப போயிட்டு அந்த சீலங்குளத்தை கழுவி வந்த பிறகுதான் அவன் பாருங்க பார்வையடைந்தா திரும்பி வரான். அப்ப இதுதான் கீழ்ப்படிதல். கர்த்தர் வந்து ஒரு ஆலோசனை கொடுத்த சொல்லும் போது நம்ம கீழ்ப்படிந்தால் கண்டிப்பா அந்த அற்புதம் நடக்கும், இல்லைங்களா? அவன் கீழ்ப்படிந்தான், அதை செஞ்சான், பிறகுதான் அவன் கண் திறக்கப்படுது. ஆனா கர்த்தர் வந்து இது வந்து சும்மா செய்யறதுல அவன் ஞானமாய்த்தான் எல்லா காரணம் செய்யறான்னு சொல்லி பார்க்க முடியும். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கலாம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். ஆமென். ஆமீன். எனக்கு ராஜா வேணும்னு சொல்லி இந்த மக்கள் தான் கேட்டாங்க ஆரம்பத்துல. இயேசு கிறிஸ்து அந்த மக்களுக்கு ராஜாவா இருந்தார். ஆனா எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுது ஒரு ராஜாவை வந்து கேட்டதுனாலதான் சவுலை வந்து ராஜாவாக ஆண்டவர் வந்து கொடுக்குறாரு. ஆனா சவுல் பாருங்க, சவுல் வந்து ஆரம்பத்துல வந்து கர்த்தருடைய சித்தப்படி நடந்தான், பிறகு வழி தப்பி போனான். ஆனா என்ன செஞ்சாரு, பின்பு அவர் அவனை தள்ளி. அப்போ கர்த்தருடைய ஆலோசனைப்படி செயல்பட ஒரு அரசன் தேவை. அந்த அரசனை ஏற்படுத்தின ஆண்டவர் தான். அவன் சவுலா இருந்தான். ஆனா அவன் வந்து அவன் சித்தப்படி நடக்காம போயிட்டான். அவனை தள்ளிட்டு என்ன பண்றாரு, தாவீது அவர்களுக்கு ராஜாவை ஏற்படுத்துறாரு. ஏற்படுத்தி சொல்றாரு, ஈசாயின் குமாரனாக தாவீது என் இடத்துக்கு ஏற்றமானவனாக கண்டேன். ஆண்டவர் நல்லாவே தெரியும். ஏன்னா சவுல் வந்து கர்த்தருடைய சித்தத்தை விட்டு விலகி போனான். அவரோட ஆலோசனைக்கு நடக்காம
விலகி போனதால தாவீது தான் செய்வான்னு சொல்லி தாவீது தேர்ந்தெடுத்தார். நல்லாவே தெரியும் ஆண்டவருக்கு, இவன் என் நேரத்துக்கு ஏற்றமானவன் கண்டேன், எனக்கு சித்தமான எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறது யாரு? கர்த்தர் தான் சாட்சி கொடுக்கிறாரு. அப்போ தாவீது அதனால்தான் ஆண்டோடைய சித்தத்தின்படியே அவன் ஒவ்வொரு காரியத்தை விசாரித்து அந்த ஆலோசனை பெற்றுதான் ஒவ்வொரு காரியத்தை செய்யறான். நம்ம முன்பே வாஸ்தவ உதாரணத்தை பார்த்தையா, இந்த யுத்தத்துக்கு போட்டோமா வேணாம்னு சொல்லி விசாரித்தான் அந்த காரியத்தை செய்தான். வாசிக்கலாம். அடுத்தது சங்கீதம் 139 17 18 வாசிக்கலாம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். ஆமென். தாவீது சொல்றான், தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். அதனாலதான் அவன் என்ன பண்றான், ஒவ்வொரு காரியத்தையும் ஆலோசனை பெற்றுதான் செய்யறான். அதனாலதான் அதை அவன் ருசி பார்த்தான். அதான் சொல்றான், உமது ஆலோசனை எத்தனை அருமையானகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகமா இருக்குது. அவைகள் நான் என்ன போனா மணலை பார்க்கலும் அதிகம். கடல் மணலை யாருமே எண்ண முடியாது. ஆனா அதை விட அதிகமாகுது யாருடைய ஆலோசனையா? கர்த்தருடைய ஆலோசனைங்க. அது அருமையானகள், அவை எண்ணவே முடியல. நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன். அதனாலதான் தாவீது என்ன பண்றான், அவன் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை நடந்தான். அவன் பாவம் செய்தான், விழுந்து போனான், நொறுக்கப்பட்டான், இக்கட்டில் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்பினான். ஆனாலும் கர்த்தருக்கு பிரியமா நடக்க ஆரம்பிச்சான். அவன் ஒவ்வொரு ஆலோசனையும் பெற்று அதன்படி செய்ய ஆரம்பிச்சான். அதான் சொல்றான், ஆலோசனை எத்தனை அருமையானகள், அது எண்ணவே முடியாதா, கடல் மணலை போல அதிகமா இருக்குதுன்னு சொல்லி அவன் சொல்றான். வாசிக்கலாம். ஓசியா 4:12 வாசிக்கலாம். என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்றிருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிற்று. அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கம் போனார்கள். ஆமீன். பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த இஸ்ரேல் மக்கள் நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா தேவனை அறிந்திருந்து கூட பாவம் செஞ்சாங்க. எப்படிப்பட்ட பாவம்? பெரிய பாவம். அவங்க தோப்புகளை, மரத்துக்களை, விக்கிரங்களை தேடி அவங்க தேவனை மறந்து விக்கிரத்து பின்னாடி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்களா, என் ஜனங்கள் கட்டை இடத்தில் ஆலோசனை கேட்டார்கள். கட்டைனா மரம் இல்லைங்களா? அவங்களாம் மலை மேல போய் அந்த தோப்புகளை, குன்றுகளை, மலைகளை தேடி அங்க விக்கிரத்தை வார்ப்பித்தார்கள். அப்ப அங்க யார் ஆலோசனை கேட்க போறாங்களா? ஒரு தேவன் அல்ல, உண்மையான தெய்வத்தை விட்டு அந்த கட்டைகள் கிட்ட ஆலோசனை கேட்க போறார்கள். அதான் சொல்றாரு ஆண்டவர், என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். அதே போல அவருடைய கோல் அவருக்கு செய்தியை அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள். அப்போ அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு அது தெய்வம் சொல்லி பணிந்து கொண்டு அதுக்கிட்ட ஆலோசனை கேட்கிறாங்களாம். அப்ப வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிற்று. அப்போ இங்க விக்கிரத்தை தேடி அந்த மரத்துக்கிட்ட போய் கேட்கறதுனால ஆண்டவர் எச்சரிக்கிறாரு, வேசித்தனத்தின் ஆவி அவளை வழி தப்பி திரிய பண்ணிற்று. அவங்க தங்கள் தேவனுக்கு கீழ்பட்டிராமல் சோரமாகி போனார்கள். அப்ப இது இவங்க என்ன செய்யறாங்க, ஆலோசனை கர்த்தர் கேட்காம தேவனை மறந்து அவர் மறுதளிச்சுட்டு இந்த கட்டைகள் மரங்களை தேடி போய் அவங்க வேசித்தனம் பண்ணார்கள். வேசித்தன ஆவிகளை என்ன பண்ணா, வழி தப்பி செய்தது, விழுந்து போனார்கள். அவங்க தேவனுக்கு துரோகம் பண்ணாருன்னு சொல்லி அன்னைக்கு ஆண்டவர் அவங்களை எச்சரித்தார். அவங்க எச்சரித்து கூட மனம் திரும்பாம போய் சில நேரம் விழுந்து போனான்னு சொல்லி பார்க்க முடியும். அப்ப கர்த்தரை விட்டு அந்த ஜனங்கள் ஆலோசனை தேடி ஒரு மரங்களை தேடி போனார்கள், விழுந்து போனான்னு சொல்லி பார்க்க முடியும். வாசிகள சங்கீதம் 119:24. உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. ஆமென். தாவீது சொல்றா, உம்முடைய சாட்சிகளே எனக்கு இன்பம், அதே போல என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. அப்ப நமக்கு கூட கர்த்தருடைய கற்பனைகள், அவருடைய வசனங்கள் எப்படிப்பட்டதா இருக்குது? என் ஆலோசனை, நம்மளும் அதை சொல்லணும். என் ஆலோசனைக்காரா இருக்கிறது எது? உம்முடைய சாட்சிகள். அதான் தாவீது சொல்ல, உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமா இருக்குது. அது மாத்திரமல்ல, என் ஆலோசனைக்காரா இருக்கிறது. அப்ப நமக்கு ஆலோசனை வேண்டும் என்றால் எதை நாட வேண்டும்? தேவனுடைய வார்த்தை. இப்ப வேதாகமத்தை ஆராய வேண்டும். அவர் நமக்கு ஆலோசனை தருவார். சரியான பாதை நடப்பதற்கு தேவனுடைய கற்பனைகளை தான் நமக்கு ஆலோசனை இருக்க போகுது. வாசிக்கலாம். சங்கீதம் 1:1-3 வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென்.
பாருங்க, யார் பாக்கியவனா இருப்பா? துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாம, கர்த்தருடைய ஆலோசனை படி நடந்து, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்காம, பாவியோட வழியில் நில்லாம, பரியாசர்கள் உட்கார்ந்த இடத்துல உட்காராம, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து என்ன பண்ணுவான்? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கு, அவன் தான் பாக்கியவானாம். அப்போ யாருடைய ஆலோசனை நடக்கக்கூடாது? துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்காம, கர்த்தருடைய ஆலோசனை நடக்க வேண்டுமானால் எதுல தியானமா இருக்கணும்? வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டனா இருப்பான்? அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதா இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப இப்படிப்பட்டவன் தான் அவன் நீதிமான இருக்க போறான் இல்லைங்களா? அப்ப துன்மார்க்கன் சொல்ற ஆலோசனை விட்டு விலகி கர்த்தருடைய ஆலோசனை பெறுவதற்கு அவன் இரவும் பகலும் வேதத்துல பிரியமா இருந்து நடந்தானாக அவன் பாக்கியவானா இருப்பான். அவன் எப்படிப்பட்டனா இருப்பானா? நீர்க்காலின் ஓரம். அப்ப நீர்க்காலின் ஓரமா நடப்பட்ட மரம் எப்படி இருக்கும்? அது எப்பயுமே அதுக்கு நீர் பாய்ச்சி கொண்டே இருக்கிறதுனால அது சரியான மாத்துல அது ஏற்ற கனிகளை கொடுக்கும். அப்போ அவன் நீர்க்காலின் ஓரமா நடப்பட்டது போலவே இருப்பான். தன் காலத்தில் தன் கனியை தருவான். இலையுதா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். இவன் தான் நீதிமான் இல்லையா? வாசிக்கலாம் நீதிமொழி 21 அதிகாரம் 30 கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. ஆமென். கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை இல்லைங்களா? நானே புத்தின்னு சொல்லி பார்த்த வசனம் இல்லைங்களா? வல்லமை என்னுடையது, ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையது. அதனால கர்த்தருக்கு விரோதமான ஒரு ஞானமும் கிடையாது, புத்தியும் கிடையாது, ஆலோசனையும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. வாசிக்கலாம் சங்கீதம் 33 அதிகாரம் 10-12. கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது. ஆமென். ஆமென். கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதவாக்கி என்ன பண்ண போறாரு? ஜனனுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். ஆனா கர்த்தருடைய ஆலோசனை எப்படிப்பட்டது? நித்திய காலமாகவும் எவர் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். அவர் மனுஷனுடைய ஆலோசனைய அது விருதாகி என்ன பண்றாரு? அந்த நினைவுகளை அவமாக்குவார். ஆனா கர்த்தருடைய ஆலோசனை எப்படிப்பட்டது? அது நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறை நிற்கும். அது மாத்திரமல்ல, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தனக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. சில வருடங்கள் முன்பாக பெங்களூர் பட்டணத்துல ஒரு கூட்டத்தை செய்ய வேண்டும், அதாவது சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும்படி செய்து கொண்டிருக்கும் போது ஒரு கால் வந்தது. இந்த கூட்டத்துக்கு விரோதமாக ஒரு போன் செய்து ஒரு தவறான போதிக்கிற ஒரு போதகர் எனக்கு போன் செய்து அவர் சொன்ன வார்த்தை என்ன பாத்தீங்கன்னாக்கா, என்ன பிரதர், உங்க இஷ்டத்துக்கு உங்க கூட்டத்தை நடத்துறீங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க, எங்களோட சேர்ந்து நாங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறோம், அதாவது பாஸ்டர்ஸ் இருக்கிறோம், எங்களுடைய ஆலோசனை கேட்காம நீங்க எப்படி இந்த கூட்டத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எங்களுடைய ஆலோசனை இல்லாம நீங்க எப்படி நடத்தலாம்? இதுக்கு முன்னாடி எங்களை விசாரிக்கணும், கேட்கணும், இந்த சுவிசேஷம் அறிவிக்கணும் வேண்டாம்னு சொல்லி எங்களுடைய ஆலோசனை கேட்டுதான் நீங்க நடத்தணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை வைத்தாரு. அப்போ நான் சொன்ன ஒரு பதில், நமக்கு இருப்பது யாரு? ஆலோசனை கர்த்தர். இயேசுக்கு சொல்லிய சுவிசேஷம் அறிவிப்பதற்கு உங்களுடைய ஆலோசனை தேவையில்லை. இன்னைக்கு தேவையானது ஆலோசனை கர்த்தர் ஒருவர் தான். அவருடைய ஆலோசனை படுத்தான் நடத்துவேன்னு சொல்லிட்டு வைத்து விட்டேன். நமக்கும் அவ்வளவுதான். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரு மனுஷனுடைய ஆலோசனை தேவையில்லை. ஏன்னா ஆலோசனை கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறதுனால அந்த ஆலோசனைப்படிதான் நாமும் நடக்க வேண்டும். ஒரு மனுஷனுடைய ஆலோசனை நமக்கு தேவையில்லை இல்ல. அப்ப கர்த்தருடைய சித்தத்தை அறிந்த பிள்ளைகளா இருக்க நாம் கர்த்தருடைய ஆலோசனைப்படிதான் நடக்க வேண்டும். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 12 அதிகாரம் 20. தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். ஆமென். பாருங்க, தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் என்ன இருக்குமா? கபடம் இருக்கிறது. ஆனா சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். அப்ப யாருக்குள்ள சமாதானமும் சந்தோஷம் தங்கி இருக்கும்? சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு தான் உள்ளத்துல என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். ஆனா தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் என்ன இருக்கும்? கபடம் இருக்கிறது. அப்ப சமாதானம் பண்ணுகிறவர்கள் யாரு? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் சொல்லி மத்தேயு 5 வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா சமாதானம் பண்ணுவோம். சமாதானம் பண்ணுகிறதான் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் சொல்லி வசனம் இருக்குது. அப்ப சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் உண்மையான பிள்ளைகள்
சமாதானம் பண்ணுவாங்க, அவங்க தேவனை புத்திர என்னப்படாதுன்னு சொல்லி பாக்குறோம். சோ இன்னைக்கு நாம இந்த ஆலோசனை கர்த்தர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆவியினர் தான் நமக்கு கவுன்சிலர் அண்ட் கம்ஃபர்டரா இருக்க போறாரு. இந்த கவுன்சிலரும் கம்ஃபர்டரும் யாரு? ஹோலி ஸ்பிரிட் மட்டும் தான். அப்ப நமக்கு தேவையான அந்த கவுன்சிலை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த ஆலோசனை பெற்றுக்கொண்டு நடப்பதற்கு நமக்கு தேவையானது எது? ஆலோசனை கர்த்தர். அவர் தான் ஹோலி ஸ்பிரிட்டா நமக்குள்ள இன்னைக்கு வசிக்கிறார். ஏன்னா ஆண்டவர் நம்ம என்ன சொல்றாரு? ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையது, நானே புத்தி, வல்லமை என்னுடையதுன்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்ப நமக்கு ஆலோசனை கொடுப்பதே அவர்தான், மெய்ஞானமும் அவருடையது. அப்போ அந்த மெய்ஞானம் பெற்றுக்கொண்டு நம்ம நடக்க வேண்டும் என்றால் நம்ம ஹோலி ஸ்பிரிட்டுடைய கைடன்ஸ் படி தான் நம்ம நடக்க வேண்டும். அப்ப நான் இதை செய்யட்டுமா வேணாமா, இந்த பட்டணத்துக்கு போகட்டுமா வேணாமா சொல்லி நம்ம முடிவு எடுப்பதற்கு முன்பாக நாம் யாருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஆவியான துணையோட தான் நம்ம ஒவ்வொரு கருத்து செய்ய வேண்டும். இது செய்தா கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? அவர் செய்யன்னு சொன்னா செய்யணும், செய்யக்கூடாது செய்யவே கூடாது இல்லைங்களா? இதுபடி நடக்கிற பிள்ளைகள் நாம் இருக்க வேண்டும் சொல்லி நீங்க பார்த்தோம். ஆமென். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஒரு ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடி முடிக்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, எசப்பா உங்க நன்றி செலுத்துகிறேன். உண்மை போற்றி வழங்கின கர்த்தாவே, நீ நல்லவர், நீர் வல்லவர் அப்பா, நீ மாறாத தேவன், இரக்கமுள்ள தகப்பனே, மனதுருக்கம் உடையவரே அப்பா, உன் நன்றி செலுத்தி எனக்கு தாழ்த்துகிறேன் கர்த்தாவே. அப்போ இந்த நாளில் இந்த வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது கிருபை தந்தபடியால் உங்க நன்றி எசப்பா. அப்பா நாங்கள் என் சுய சிந்தனையோட நடக்காம உங்க ஆலோசனை பண்ணி நடக்க எங்களை தாழ்த்துகிறேன் கர்த்தாவே. எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக அப்பா தாவீதை போல அப்பா நாங்களும் விசாரித்து ஒவ்வொரு காரியமும் உங்க ஏற்றமானபடி அங்க செய்ய முடியும் எங்களை தாழ்த்துக்கிறோம். ஒரு வேலை செய்ய விட்டால் அதை மன்னிங்க கர்த்தாவே. நாங்க எங்க சுயமா எந்த சிந்தனையோட சுய சிந்தனை நடக்காம அப்பா ஒவ்வொரு ஆலோசனையும் முறையத்தில் பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க எங்களை தாழ்த்துக்கிற கர்த்தாவே. உங்களுடைய தயவு, உங்களுடைய கிருபை, உங்களுடைய அன்பு, சமாதானம் ஒவ்வொரு மேலும் இருப்பதும் கர்த்தாவே. கேட்கிற ஒவ்வொரு மேலும் தயவு எங்கட்டும் கர்த்தாவே. அப்பா உங்களுடைய வருகை மட்டும் நாங்கள் விசுவாசம் நிலைத்திருந்து முடிவு நிலைத்திருந்து அந்த ரட்சிப்பு அடைவதற்கு பிரயாசப்படுவதற்கு அந்த கிருபை தந்தபடியால் உங்க நன்றி எசப்பா. எசப்பா நீங்க சொன்னீங்க முடிவு நிலைநிற்பனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி. அப்பா முடிவு உங்க வருகை மட்டும் நாங்கள் விசுவாசம் நிலைத்திருக்க அப்பா வேதல் மூலமாக அந்த ஆலோசனை பெற்று அதன்படி நடந்து கை கொண்டு முடிவு நிலைத்திருக்க கிருபை தந்ததுக்காக நன்றி எசப்பா. துதியும் கனமும் மகிமையில அமைக்க செலுத்துக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கின்றேன். ஆமீன்.